இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அடுத்த மாத இறுதியில் இடம்பெறும் பொதுஜன பெரமுனவின் மாநாடுகளில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச வேட்பாளர் ஒருவரை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என தகவல். டீசல் விலை குறைந்த போதிலும் பஸ் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்பட மாட்டாது என அந்தந்த சங்கங்கள் அறிவிப்பு. தேர்தலை பிற்போட மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தாம் எதிர்ப்பதாக சி.வி. விக்னேஸ்வரன் தவிர்ந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் வலியுறுத்து. சுமந்திரனின் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஆராயும் கருத்து பரிமாற்ற நிகழ்வு தொடர்பில் தாம் அறிந்திருக்கவில்லை என சி.வி.கே. சிவஞானம் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து குறைந்தது 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து கொள்ளாவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனியான பலமான வேட்பாளரை முன்னிறுத்த தயாராகி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த மாத இறுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பல மாநாடுகள் நடைபெறவுள்ளதோடு அதற்கு கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த மாநாட்டில் வேட்பாளர் ஒருவரை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை அரசாங்கத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு ஜனாதிபதிக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த கால அவகாசம் நிறைவடைந்ததன் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளரை அறிவிக்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைந்து கொள்வார்கள் என்று அரசியல் மேடைகளில் பல்வேறு பேசப்படுகிறது. இதேவேளை பொதுஜன பெரமுன வேட்பாளர்கள் குறித்து கலந்துரையாடல்கள் தொடரும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சட்டத்தரணி சாகல காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார பணிகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் மகளிர் மற்றும் இளைஞர் மாநாடுகளும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தொழிலதிபர் தம்மிக பெரேராவின் அந்த கட்சியின் வேட்பாளராக முன்னிறுத்த கட்சி தலைவர்களால் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. டீசல் விலை குறைந்தாலும் பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. ஒரு லிட்டர் டீசலின் விலை 307 ரூபாவை எட்டினால் மட்டுமே பஸ் கட்டணத்தை குறைக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். தேசிய பஸ் கட்டண கொள்கையின் பிரகாரம் எரிபொருள் விலையை 4% குறைத்தால் மட்டுமே கட்டணத்தை குறைக்க முடியும் எனவும் இம்முறை எரிபொருள் விலை குறைப்பு 2.8% என்றும் அவர் தெரிவித்தார். இதேபடி எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் தாம் கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்று முச்சக்கர வண்டிகளின் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. குறைக்கப்பட்ட பெட்ரோல் விலையோடு ஒப்பிடுகையில் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர மேலும் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 16 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 317 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல்களை பிற்போட மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தாம் கடுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்திருக்கும் சி.வி. விக்னேஸ்வரன் தவிர்ந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் வாக்களிப்பதற்கான பொதுமக்களின் உரிமைக்கு மதிப்பளித்து தேர்தல்களை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும் அதனை முன்னிறுத்தி பாராளுமன்றத்தில் பிரேரணை ஒன்றை கொண்டுவர வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார தெரிவித்திருந்தார். மக்களின் வாக்களிப்பதற்கான உரிமையினை உறுதிப்படுத்தும் வகையில் உரிய காலப்பகுதியில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் பாலித ரங்கி பண்டாரவின் இந்த கருத்து கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. அதன்படி தேர்தல்களை பிற்போடுவதற்கான யோசனை குறித்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இது குறித்து கருத்து வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் ஜனநாயக நடைமுறையை தடை செய்வதற்கும் மக்களின் வாக்களிக்கும் உரிமையினை மறுதளிப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தாம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார நிலவரத்தை மேம்படுத்துவதற்கு தேர்தல்களை நடத்துவதும் மக்கள் ஆணையின் பிரகாரம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவரை தெரிவு செய்வதும் இன்றியமையாததாகும். மாறாக தேர்தல்களை பிற்போட்டு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏற்கனவே நாட்டில் சர்வாதிகார போக்கு, நேர்மையின்மை, ஊழல், மோசடிகள் என்பன மேலோங்கி இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிக்கையில் தேர்தல்களை பிற்போடுவதற்கு நோய் தொற்று சூழ்நிலைகள் இருந்தால் அது ஏற்புடையது எனவும் இருப்பினும் தற்போது அவ்வாறான நெருக்கடிகள் எவையும் இல்லாத நிலையில் உரிய காலப்பகுதியில் தேர்தல்களை நடத்த வேண்டியது மிக அவசியம் என்றும் வலியுறுத்தினார். அதோடு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை எனவும் மக்கள் அவர்களது பிரதிநிதிகளை வாக்களித்து தெரிவு செய்வதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிகொத்த கருத்தையே பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும் வெளிப்படுத்தியுள்ளார்.
ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்கள் என்பன காலம் தாழ்த்தப்பட்டுள்ள ஒரு பின்னணியில் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்தி மக்கள் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதேபோன்று பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த நாட்டை மக்கள் ஆணையற்றவர்களால் மீட்டெடுக்க முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், எனவே தாமதமின்றி உரிய காலத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றார். 2019 ஆண்டு பொதுமக்களால் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட ஆணை 2022 அவர்களாலேயே மீறப்பட்டதாகவும், ஆகவே தேர்தல்கள் ஊடாக அந்த ஆணையை மீண்டும் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எனினும் இவற்றுக்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்தை வெளிப்படுத்தியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன், தேர்தல்களை பிற்போடுவது பயனளிக்குமே தவிர அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவு என்று தெரிவித்தார். தேர்தல்களுக்காக பெரும் தொகை பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் பின்னணியில் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலவரத்தை கருத்தில் கொண்டு தேர்தல்களை பிற்போடுவது நாட்டிற்கு நன்மை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்களை பிற்போடும் எந்த ஒரு கோரிக்கையினையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கவில்லை என்று கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் ஒத்திவைப்பதற்கான யோசனை ஒன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார அண்மையில் தெரிவித்தார். இந்த நிலையில் கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் தேர்தலை பிற்போடும் யோசனை ஒன்றை முன்வைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினாரா என்பது தொடர்பாக செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தேர்தலை நடத்தும் நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுமந்திரன் என்னை கேட்டு தமிழ் பொது வேட்பாளர் கருத்து பரிமாற்ற நிகழ்வு தொடர்பில் பேசவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான சி.வி.கே. சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஏற்பாடு செய்துள்ள தமிழ் பொது வேட்பாளர் சாதக பாதக நிலைமைகள் தொடர்பாக ஆராயும் கருத்து பரிமாற்ற நிகழ்வு என்பது சதி நடவடிக்கை என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில் அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது மேற்கண்டவாறு கூறியவர், சுமந்திரனுக்கு நான் குழல் ஊதவில்லை, அவரின் ஊதுகுழல் நான் இல்லை என்றார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இவ்வாறு கருத்து பரிமாற்றம் நடைபெறுவதாக ஊடகங்களில் தான் நானும் பார்த்தேன். இது தொடர்பாக நான் அறிந்திருக்கவில்லை என்பதோடு என்னுடன் சுமந்திரன் இது பற்றி தெரிவிக்கவில்லை. ஆனால் ஊடகங்களில் பார்த்தபோது இருதரப்பு கருத்துக்களும் பகிரப்படுவதாகத்தான் இருக்கின்றது. அப்படி செய்யலாம் தானே? எந்த ஒரு விடயத்திற்கும் 2 பக்க கருத்துக்கள் இருக்கும். இது 2 அணிகள் என்று இல்லை, இருவேறு கருத்துக்கள் நிலைப்பாடுகள் தான் இருக்கின்றன. மேலும் அப்படி அணிகள் என்றால் எங்கள் கட்சிக்குள் தான் இருக்கின்றது. இந்த விடயத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் கூட தங்கள் கருத்துக்களை சொல்லிக் உள்ளனர். அது தவறு என்று சொல்லவில்லை. அவ்வாறு தங்கள் கருத்துக்களை அவர்கள் சொல்வது அவர்களது உரிமை. தமிழ் பொது வேட்பாளர் விடயம் சாத்தியமற்றது என்று நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். நான் அப்படி கூறி பல நாட்களின் பின்னர் தான் சுமந்திரன் கூட இந்த கருத்தை கூறியுள்ளார். எனினும் இப்போது நான் இதனை கூறினால் சுமந்திரன் சொல்வதை நான் கூறுவதாகவும் சுமந்திரனின் ஊதுகுழல் என்றும் என்னை சொல்வார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. நான் அவருக்கு குழல் ஊதவில்லை. அதே நேரம் என்னை கேட்டும் தமிழ் பொது வேட்பாளர் கருத்து பரிமாற்ற நிகழ்வு தொடர்பில் சுமந்திரன் பேசவும் இல்லை. அவருடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் மாறுபட்டிருக்கலாம். அதே நேரம் மக்களின் கருத்தும் மாறுபட்டிருக்கலாம். அதற்காக கருத்து வேறுபாடுகள் இல்லாமலும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அண்மைய சில வருடங்களாக கனடிய அரசியல் பிரதிநிதிகளால் இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்டு வரும் இனப்படுகொலை குற்றச்சாட்டு தொடர்பாக கனடாவிடம் இலங்கை அதன் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்த கனடாவின் சர்வதேச அபிவிருத்தி தொடர்பான பிரதி அமைச்சர் கிறிஸ்டோபர் மேக்லேனன் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஆனோனி விஜயவர்தனவுக்கு ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கடந்த வாரம் கொழும்பில் வெளிவிவகார அமைச்சரிடம் பெற்றிருந்தது. இதன்போது பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைந்து கொள்வதில் இலங்கையினால் அடையப்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் வருமானத்தினையும் வளர்ச்சியினையும் ஈட்டிக்கொள்ளக்கூடிய வகையில் பொருளாதார ராஜதந்திர நடைமுறைக்கு வழங்கப்பட்டிருக்கும் முக்கியத்துவம் குறித்தும் வெளிவிவகார செயலாளர் கனேடிய பிரதி அமைச்சருக்கு விளக்கம் அளித்தார். அது மாத்திரமன்றி இந்த முயற்சிகள் அனைத்தும் நிலையான சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதை முன்னிறுத்தி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு சமாதானமாகவே முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை அண்மைய சில வருடங்களாக கனடாவின் அரசியல் சார்ந்த உயர்மட்ட தரப்பினரால் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக முன்வைக்கப்பட்டு வரும் பொய்யான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தாம் வெகுவாக அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் அருணி விஜயவர்தன கிறிஸ்டோபர் மேக்லனரிடம் தெரிவித்தார். அத்தோடு கனடா இலங்கையுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.